தலையெல்லாம் படித்து சிதறிட்டு அந்த இடத்துல வந்து உண்மையிலே ஒரு இளம் வயது இளைஞர் ஒரு ஆள் வந்து உண்மையிலே அந்த பெடியனல் இடத்துல நின்று அழுற அழுகையை பார்க்க உண்மையிலே பயங்கர கவலையாக போயிட்டு ஒரு ஐயா வந்து அந்த வில்வரால கொண்டு அந்த அதுக்கு வந்து அந்த பிளட்டுக்கு வந்து மண் போடுறாரு. அப்படி என்ன சொல்ற அந்த செத்த மயம் இப்போ அப்படியே புது வைக்கணும் என்எஸ் வைக்க உண்டு ரோட்ல வந்து அற்றப்பட்டு இழுபட்டு வந்து ஒரு ரோட்டு கரையாக வந்து கிடக்குது. ஏதோ ஒன்று நடந்து நான் இறந்து போனாலுமே கூட என் குடும்பத்தை பார்க்கறதுக்கு சொல்லி யாருமே இல்லை. என்ன அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது யாழ்ப்பாணம் பருத்துறையில் இருக்கக்கூடிய அண்ணாடை விட்டு தான் நிற்கிறோம். இன்றைய தினம் இந்த நைட் டைமில் ஏன் திடீரெண்டு இந்த ஒரு காணொலின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே இன்றைய தினம் மனதை உலுக்கிய ஒரு சம்பவம்னு சொல்லலாம். என்ன சொல்கிற கொஞ்ச நேரம் அப்படியே மனம் உடைஞ்சி பதச்சி போயிட்டோம்னு தான் சொல்லணும். அது என்ன விஷயம், எப்படியான ஒரு விஷயம் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைய தினம் உங்களோட வந்து நாங்கள் கலந்து கொள்ள போகிறோம். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிற பயணிக்கும் போது வந்து என்னென்ன மாதிரியான ஒரு பாதுகாப்போடு நீங்கள் பயணிக்கணும், என்னென்ன மாதிரியான விளைவுகளில் இருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு சில விஷயத்தை தான் நாங்கள் இன்றைய தினம் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். உண்மையிலே வந்து அது என்ன விஷயம், எப்படியான விஷயம்னு சொல்லி பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஓகே, நான் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வளமை மாதிரி ஒழிப்பிட்டு காலையில் வந்து ஒரு சில வேலைகள் இருந்தது. அதாவது யாழ்ப்பாணம் போயிட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் வீடியோ செய்ய போகணுமெண்டு கீரிமலை போகணும், அதே மாதிரி அச்சுவேலி போகணும்னு சொல்லிவிட்டு அப்படியே யாழ்ப்பாணம் போய் கொண்டிருந்தோம். நாங்கள் போயிட்டு இருக்கும்போது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைன்னா நார்மலாக வாகனங்கள் வந்து ரோட்டில் வந்து நார்மலாகவே வந்து ஓரளவு கணிசமான அளவு குறையத்தான் இருக்கும். இருந்தும் இப்போ வந்து வாரது வந்து கிறிஸ்மஸ் அப்படி இப்படின்றால வந்து கொஞ்சம் வாகன புழக்கங்கள் கூட. அப்படியே வந்து போயிட்டுருக்குறோம், இந்த காரில் வந்து போயிட்டு இருக்கும்போது திடீரெண்டு வந்து அதாவது புத்தூர் சந்தைக்கு கொஞ்சம் முன்னுக்கு ஏன்னா நிலாவரைக்கு போகிற ரோட், சுண்ணாத்துக்கு போகிற ரோட், அதுக்கு முன்னுக்கு வந்து அந்த பெண்ட் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்கள வந்து உங்களுக்கு புத்தூர் அந்த சந்தைக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்ட் நிலாவரைக்கு போகிற ரோட்டை நினைக்கிறேன். அந்த ரோட்டில் வந்து என்ன சொல்கிற வளமைக்கு மாறாக வந்து வித்தியாசமான ஒரு சன நெரிசல், சன கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக வந்து சனம் அதிகளவாக நின்றா வந்து அதுவும் வந்து வீதியோரங்கள் அதிக அளவில் நின்றா நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டுன்னு சொல்லி, அதே எண்ணத்தோடு நாங்கள் வந்து டக்குண்டு காரை வந்து சைட் பண்ணி போட்டு ஓடி போகும்போது அந்த இடத்துல வந்து உண்மையிலே வந்து ஒரு கண் கலங்கி போயிட்டோம். உண்மையிலே நாங்கள் வந்து என்ன சொன்னால் என்ன சொல்கிற போகிறோம், ஒரு வைக் கொண்டு வந்து ஒரு தகரத்தை பிச்சுட்டு போய் வேலியோட சாஞ்சு போய் கிடக்குது. ஒரு வைக் புது வைக் என்எஸ் வைக் உண்டு அது வந்து ரோட்டில் வந்து அற்றப்பட்டு இழுபட்டு வந்து ஒரு ரோட்டு கரையாக வந்து கிடக்குது. அப்போது வந்து கிடக்கணும் போது காரணம் வந்து விளங்கிட்டு ஏதோ ஒரு பள்ளமான அடி ஒன்று விழுந்துட்டு அதுவும் வந்து நிறைய சனம் அந்த ரோட் ஃபுல்லாகவே வந்து பயங்கர சனம். அதை வந்து நான் வந்து வேணுமென்னு சொன்னால் வீடியோ கிளிக்கில் நாங்கள் எடுத்துனாங்க. அதை வந்து இடைக்கு வந்து அட் பண்ணுறோம் பாருங்கோ, அதே மாதிரி கட் பண்ணி விடாக்கினி அந்த ஒரு பிள்ளைங்க இல்லை மார்க் பண்ணிடுறேன் முன்னஞ்சிலேருந்து நினைக்கிறது ஒரு பிள்ளைங்க பார்க்க மண் கூட தான்
இருக்கிற இதுகளுக்கு தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து நிற்கிது. நிற்க வந்து நாங்கள் ஓடி போய் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையிலே வந்து அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்தவங்கள வந்து ஆம்புலன்ஸில் வந்து நாங்கள் போகிற டைம் வந்து ஏற்றிட்டாங்க. அதாவது நான் போகிற டைம் கடைசி யாரையும் வந்து ஒரு ஆளை ஏற்றுப்படுகுது நாங்கள் ஓடி போகும்போது. அப்போ சரியன்னு ஓட்டு பார்த்தா ரோட்டில் வந்து அப்படி என்ன சொல்கிற அந்த ரத்த மயம் அப்போ அப்படியே ரத்தம் அப்படியே கட்டியாக அப்படியே கிடக்குது ரோட்டில். என்ன அதை பார்க்கும்போது உண்மையிலே வந்து என்ன இந்த ஏதோ ஒரு மிருகங்கள் அந்த ஆடு உரிக்கும் போதோ ஏதோ ஒன்று ஒரு இது ஒரு உரிக்கும் போது வந்து அந்த கிடக்குன்னு தானே அப்படியான ஒரு பிளட் வந்து ரோட்டில் வந்து அப்படியே கட்டியாகி போய் கிடந்துச்சு. அதை பார்க்கும்போது உண்மையிலே வந்து மனம் உடைஞ்சு போகணுன்றதுக்கு அப்பால் இன்றைய தினம் நாங்கள் செய்ய வேண்டியிருந்த ஒரு சில வேலைகள், அதாவது வீடியோ செய்ய போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அது கூட என்னால் செஞ்சு கொள்ள முடியாத ஒரு மனநிலைமைக்கு உள்ளாயிட்டேன். காரணம் என்னென்னு சொன்னால் அந்த சம்பவத்தை பார்த்ததுலேருந்து அது ஏதோ ஒரு மாதிரி வந்து ஒரு கவலையாக இருந்துச்சு. அதே மாதிரி பயங்கரமாக வந்து தலைவலிக்க விட்டுறேன்னு சொன்னால் அப்படியான ஒரு சம்பவம் பயங்கர கவலையாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து அந்த படியனுக்கு அப்படி எனக்கு சரியான இதில் வந்து நாங்கள் வந்து சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து நாங்கள் வந்து கண்ணூடாக பார்த்த ஒரு சில விஷயங்கள். இதில் வந்து உண்மை போய் வந்து எதன்று சொல்லி தெரியலை. அந்த இடத்துல ஒரு சிலர் வந்து கதைச்ச கதையில் தான் நாங்கள் வந்து கதைக்கிறோம். மற்றும்படி உண்மை பொய் என்று சொல்லி தெரியல. அதாவது இந்த ஒரு விஷயம், அதாவது இளம் வயது படியை நான் நினைக்கிறேன் 20லேருந்து 23 வயசு அப்படித்தான் வரும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கதைச்சவங்க அந்த மூளையெல்லாம் வந்து ரோட்டில் வந்து கிடக்குதுன்னு அந்த கோழியோட ஈரலை வந்து வெட்டி போட்டால் கிடக்குமே அது மாதிரி வந்து அந்த ரோட்டில் வந்து கிடந்துச்சு அந்த மூளையெல்லாம் வந்து. சரி, அதில் பார்க்கும்போது உண்மையிலே வந்து யோசிச்சு பாருங்கோ, ஒவ்வொருவரும் வந்து உண்மையிலே வந்து இப்போத்தைய இளம் சமுதாயம் வந்து வாகனங்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு பைக் எடுத்தாலுமே கூட என்ன சொல்கிற ஒரு நிதானம் இல்லாத ஒரு அசமந்த போக்குன்னு தான் சொல்லணும். பைக் எடுத்தால் உண்மையிலே வந்து உங்களை அறியாமலே வந்து அது வந்து முறுக்க சொல்லுது. முறுக்கிட்டு போகிறீங்க, அது வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஆபத்தை கொண்டு வரும். அந்த ஆபத்து வந்தாலுமே கூட அது உங்களுக்கு வந்து பாதிப்பாக மாறலாம். நீங்கள் வந்து உயிரிழந்துட்டு போனாலுமே கூட உண்மையிலே வந்து உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களோட குடும்பத்துகளை வந்து யோசிங்க தயவு செய்து. முறுக்க நல்லா தானே இருக்கும் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்தால் உண்மையிலே வந்து நானாக இருந்தால் கூட சொல்கிறேன், அவங்க கூட வேகமாக போகும்போது ஏதோ ஒன்று நடந்து நான் இறந்து போனாலுமே கூட என் குடும்பத்தை பார்க்குறதுக்கு சொல்லி யாருமே இல்லை. ஏன்னா அப்படி வந்து ஒவ்வொரு ஆளுமே வந்து யோசித்து நடந்து கொள்ளுங்க தயவு செய்து. ஏன்னு சொன்னால் ரோட்டால் வந்து உண்மையிலே எந்தெந்த நேரத்தில் என்னென்ன விஷயம் நடக்கும்னு சொல்லி தெரியலை. உண்மையிலே அந்த பெடியனல் இடத்துல நின்று அழுற அழுகையை பார்க்க உண்மையிலே பயங்கர கவலையாக போயிட்டு அந்த பெடியனல் வந்து தலையை பொத்திட்டு நின்று அழுறானுகள் பயங்கரமாக. அதையும் பார்த்துட்டு அதே மாதிரி வந்து நிறைய பேர் அவங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க நின்று பயங்கரமான ஒரு கவலை. அதில் வந்து என்ன நடந்தது, அப்படியான சம்பவம் நடந்துன்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆளாக மாறி. அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிற ரவிக்கெல்லாம் வந்து அதை வந்து எங்கேருந்து விழுந்தது, எப்படி விழுந்ததுன்னு சொல்லி அதெல்லாம் வந்து அளந்துட்டே இருக்காங்க. தலையெல்லாம் படித்து சிதறிட்டு, அதான் உண்மையிலே வந்து கவலையாக இருக்குது. இப்போ வந்து போலீஸார் வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்த வந்து அளந்து கொண்டிருக்கிறாங்க. இளம் உயிர்கள் வந்து உண்மையிலே வந்து இந்த விபத்தால் வந்து காவு கொள்வது வந்து உண்மையிலே வந்து ஒரு கவலையான ஒரு விஷயமாக வந்து நான் இந்த இடத்துல வந்து சொல்கிறோம். அப்போது வந்து இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்திருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து தெரியலை என்ன நடந்ததுன்னு சொல்லி. நாங்கள் போகிற நேரம் எல்லாம் சம்பவம் நடந்து முடிஞ்சுது. நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் பக்கம் இருந்து பருத்துறை பக்கம் அந்த பைக் வந்து வந்திருக்குது. அதே டைம் அங்கேருந்து ஒரு பைக் வந்திருக்கு, ஒரு ஸ்கூட்டி உண்டு. என்ன ஒரு அக்காவும் ஒரு சிறு வயது படியனோ பொம்பளை பிள்ளையோரையோ சின்ன பிள்ளையெல்லாம் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல. அவங்க வந்து அங்கேருந்து வந்திருக்காங்க. இந்த பைக் வந்து
யாழ்ப்பாணம் இருந்து பருத்துறை நோக்கி வந்திருக்கு. சரியோ, வரும்போது வந்து நான் நினைக்கிறேன் அந்த என்எஸ் அந்த படியண்ட பைக் தான் நினைக்கிறேன். போகும்போது வந்து அந்த இந்த பைக் போய் ஸ்கூட்டியோட அடிபட்டிருக்கு. அப்படி தான் இருக்கணும். ஏன்னு சொன்னால் அங்கேருந்து வந்து ஸ்கூட்டி வந்துருக்கு, இங்கேருந்து இது வந்துருக்கு. ஆனால் பைக்கு வந்து என்எஸ் பைக்கும் வந்து அங்கே கிடக்கு, அங்கே அடுத்த ராக்கில் கிடக்கு. இந்த ஸ்கூட்டியும் வந்து ஒரு வேலியோட வந்து பிச்சுட்டு வந்து விழுந்து கிடக்குது. அது எல்லாமே வந்து நான் வீடியோ துண்டுலாம் வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து எடுத்திருந்தேன். நான் அதில் வந்து அட் பண்ணுறேன் பாருங்க. உண்மையிலே வந்து அந்த அவங்கள வந்து ஏற்றும் போது கூட நான் அந்த இடத்துல நின்றேன். ஆனால் வந்து அதை வந்து வீடியோ எடுக்கிறன்றது வந்து எனக்கு சரியாக படலை. எனக்கு வந்து மைண்டும் வந்து அந்த இடத்துல ஒரு நிலையில் வந்து நிற்கலை. அது அந்த இடத்துல அதை வந்து வீடியோ எடுத்துக்கொள்ளலாம். அப்போ எல்லாம் ஏற்றி எல்லாம் முடிஞ்சது பிறகு தான் நான் பார்த்தேன். இது வந்து ஒரு விழிப்புணர்வு காணொலியாக நாங்கள் வந்து கதைச்சி போட்டால் வந்து அதை பார்க்குறவங்க கொஞ்சமாவது திருந்தக்கூடிய மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு கட்டாயம் வருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் கதைச்சிட்ருக்கிறேன். அப்போது வந்து அதை வந்து ஒன்றுமே நம்ம வந்து எடுக்கலை. இந்த சம்பவத்தை மட்டும் நான் வந்து சொல்கிறேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. அப்போ வந்து அடியோட அந்த அக்கா, அந்த ஒரு பொம்பளை அக்காரால் வந்து விழுந்து இல்லை அக்காவும் ஒரு சின்ன பிள்ளையுமா அந்த படியனை வந்து தூக்கி கொண்டு அந்த முன்னுக்கு இருந்து ஆஃபீஸ் அதுக்குள்ளாம் கொண்டு வளர்த்தி வச்சுருந்தவங்களாம் வச்சுட்டு இருந்தால் அந்த இன்னொரு சின்ன பிள்ளையாண்டாப்பா அந்த பிள்ளைக்கு நித்திர கொண்டு வந்து அப்போ சின்ன குழந்தைன்னா அது நித்திர ஒதுங்கிட்டு வந்தான். அதுவுமே வந்து பயங்கரமாக அதுகளுக்கு வந்து பெரிய லெவலில் சேதம் உண்டு இல்லையா. அப்போ வந்து எல்லாரையும் வந்து ஆம்புலன்ஸில் வந்து கொண்டு போயிட்டாங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போது வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டேன்னு சொன்னால் அந்த ஒரு இப்படியும் தான் நான் நினைக்கிறேன். யாரில் சரி பிள்ளைன்னு சொல்லி அந்த இடத்துல நின்றாக்களுக்கும் அவங்களுக்கும் தான் தெரியும். அதில் வந்து எங்களுக்கு சரி பிள்ளை யாரில்ன்னு சொல்லி தெரியலை. இந்த உயிரன்றது வந்து எவ்வளோ ஒரு பொக்கிஷமான உண்டு. அதை வந்து எவ்வளோவுக்கு கட்டி காப்பாற்றணும். அம்மா அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு நிலைமைக்கு ஒரு வயசுக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து அம்மா அப்பா உழைச்சி பார்க்கணுமென்று சொல்லி அவங்க வந்து வளர்த்துட்டு வர டைமில் நம்ம வந்து ஒரு வயசுக்கு வந்ததுக்கு பிறகு தேவையில்லாத வைக்கோட்டங்களாக இருக்கட்டும், தேவையில்லாத விஷயங்களுக்கு போய் ஒரு பிரயோசனமே இல்லாமல் உயிரிழந்து போகிறன்ற விஷயம் வந்து உண்மையிலே வந்து ஒரு கவலையான ஒரு விஷயம். அப்போ வந்து அந்த பைக் வந்து நான் அதில் ரெண்டு சொல்லும்போது நான் கேட்ட ஒரு சில விஷயத்தை சொல்கிறேன். இந்த படியண்ட பைக் கூட இல்லையாம், அது வந்து புது என்எஸ் பைக் உண்டு, அதாவது பல்சர் பைக். அந்த படியண்ட பைக் கூட இல்லையாம், அது வந்து ஒரு ஃப்ரண்ட் படியன் எழுற பைக்காம். அந்த ஃப்ரண்ட் படியன் எழுட்டு இந்த படியன் வந்து வைக்க வேண்டிட்டு வந்திருக்கார் போல நான் நினைக்கிறேன். சம்திங் கடைக்கு ஏதோ போகிறதுக்குன்னு சொல்லி தான் வேண்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி அந்த பைக்கார படியன் அந்த போலீஸோட வந்து காய்ச்சிட்டு நிற்கார். அந்த பைக் கொடுத்த அந்த படியனை வந்து போலீஸ் ஆக்கள் வந்து கூப்பிட்டு விசாரிக்காங்க. அந்த இடத்துல வந்து கதைக்காங்க. பயங்கரமான ஸ்பீடாம் பைக், பயங்கர ஓவர் ஸ்பீடாக வந்ததால அந்த ஒரு சம்பவம் வந்து கட்டுப்பாட்டுலேருந்து தான் அது நடந்திருக்கு. ஏன்னு சொன்னால் அது ஒரு பயங்கர வெண்டல்லோ, நல்ல வெண்டல், அந்த வெண்டால் வந்து வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு நிலைமையிலான இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இடத்துல வந்து கதைக்காங்க. அப்போ வந்து நீ வந்து என்ன சொல்கிற பைக், நீ இப்போ என்ன சொல்கிற ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கிறன்றது வந்து உண்மையிலே தெரியாமல் நடக்கிற ஒரு விஷயம் ஆக்சிடென்ட் வருது. ஆனால் வந்து நம்ம வந்து இவ்வளோ வேகமாக போயிட்டு இப்படி விழுந்து மண்டை சிதறி மூளை வழியில் வரேன்னு சொன்னால் யோசிச்சுப்பார். நானே வந்து எனக்கும் வந்து நான் கேள்விப்பட்டேன். எனக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஆக்சிடென்ட் பார்த்துருக்கேன், நேரடியாக பார்த்துருக்கேன் நான் இந்த விபத்துகள் வந்து. ஆனால் இந்த அளவுக்கு நான் பார்த்தது இல்லை வந்து. எனக்கு மேலே பார்க்க ஒரு கவலையாக போயிட்டுறா. அப்போ எல்லாம் பொடிகள் வந்து என்ன வாழக்கூடிய பொடிகள் வந்து இப்போ என்ன சொல்கிறேன் வந்து வேகமாக வைக்கக்கூடிய வந்து என்ன அதை காணப்படும். அது வந்து அந்த வயதுக்குரிய ஒரு இதுதானடா. அந்த சின்ன நானும் இப்படி தான் பொடியிலோட வந்து சொன்னா நான் போனேன் இப்போ தானே. இப்போ நானும் இப்படி தான் பொடியிலோட வந்து ஃபண்டாக வந்து ஸ்பீடாக ஓவானு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு போனவரை நான் யோசிப்பேன் வந்து ஏன் இப்படி ஓடி வந்தேன்னு சொல்லி. தப்பித்தவர் ஏதோ முடியாத வந்து நடந்தால் இப்போ அந்த இடத்துல யார் பார்க்க நம்மளை ஒத்துமையை பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்மளை பெற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளோ இருப்பாங்க நம்பிட்டு. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பதில் சொல்கிறோம், ஒரு பதிலுமே பதிலும் சொல்ல முடியாது. இறந்தது ப்ரோ நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் தானே அந்த ரோட்டில் வந்து அந்த ரத்தம் அப்படியே கட்டியாக வந்து ஊத்துப்பட்டு கிடக்கிறத
ஒரு ஐயா வந்து அந்த வில்வரால் கொண்டு அந்த அதுக்கு வந்து அந்த பிளட்டுக்கு வந்து மண் போடுறாரு வந்து பாருங்க. அந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து கண் கலங்கும். பாருங்க வந்து அந்த கிளிக்கை வந்து நான் ஆட் பண்ணுறேன்னா வார மூளை சிதறி கிடக்குப்பா. ரைட். அப்போ வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே வந்து பாருங்க, இது வந்து மனிதர ஒரு ரத்தமான்னு சொல்லி யோசிப்பீங்க. பாருங்க, அப்படியே அப்படியே கட்டியாக ஊற்றுப்பட்டு அதை வந்து அப்படியே உறைஞ்சி போய் அந்த என்ன சொல்கிற ரோட்டு கீட்டுக்கும் அந்த ரோடு வந்து அவ்வளோ ஒரு கீட்டாக இருக்குன்னு சொன்னால் அவ்வளோ வெயில் ஒரு மதிய டைமில் நடந்துன்றதால வந்து ரோட்டு ஹீட்டுக்கும் அந்த பிளட் வந்து அப்படியே உறைஞ்சி அந்த இதை வந்து மூமெண்ட்டை வந்து பார்க்கவே முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து நான் சின்ன சின்ன துண்டாக வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் நார்மலாக எடுக்கக்கூடிய அளவுக்கு. காரணம் என்ன சொன்னால் இப்படியான ஒரு சில விழிப்புணர்வுகள் வந்து கட்டாயம் மக்களாகி உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லணும். நாங்கள் நிறைய வீடியோக்களில் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நாங்கள் வந்து முன்வைக்கிறது வந்து கூட உண்மையிலே வந்து மிக மிக கவனமாக இருங்கோ. உயிரென்றது வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான். அதை வந்து தேவையில்லாமல் இப்படி வந்து அழிச்சு கொள்ள நாம் தயவுசெய்து. பொடியன் வந்து உணர்ச்சி கட்ட ஆள் வந்து ஒலிம்பி நடந்து அப்படி இப்படி தெரிஞ்சவண்ட மாதிரி அதில் நிற்கக்கூடிய எங்களுக்கு தெரிஞ்சேன்னு சொல்லி எங்களோட வீடியோ வாக்கூடிய அண்ணாக்கள் இடத்துல நின்றவங்க அவங்க வந்து காய்ச்சிருந்தாங்க. அந்த பொடியனுக்கு வந்து பயங்கர அடி. அந்த பொடியன் வந்து ஒரு மாதிரி ஒலிம்பி நடந்து தெரிஞ்சு அது என்ன மாதிரி வந்து சேரப்போகுதுன்னு சொல்லி அது தெரியலை. ஹாஸ்பிட்டலுக்கு போய் இனி அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து சொன்னால் தான் அதில் ஒரு இது தெரியும். அப்படி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கோ. வாகனம் ஆக்சிடெண்ட்ன்றது வந்து உண்மையிலே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாப்பா. தயவுசெய்து தேவையில்லாத ஒரு அடி தானே யோசிச்சுப்பாரு. அந்த பைக் எடுத்தது எவ்வளோ ஸ்பீடாக வந்து அப்போ வந்து சின்னப்படியான இதெல்லாம் அப்போ வந்து ஒன்றும் புழங்காதுடே என்னது ஹெல்மெட் ஹெல்மெட் எதுவும் தேவையில்லை, நம்ம சும்மா போவோம். காரணம் என்னன்னு சொன்னால் அந்த அதில் வந்து ரபிக்கணுண்டாம் அந்த வெண்டில். அந்த பொலிசை கண்டுட்டு தான் அவங்க வட்டிட்டு திரும்பி ஓடி வந்தன்ற மாதிரி கதை போகுது. அது என்ன மாதிரின்னு சொல்லி தெரியலை. அப்போ வந்து உண்ட ஒரு சில அட்வைஸ்களை சொல்லுவா வாங்கி இந்த கருத்துக்கள் வந்து இது என்ன சொல்றது வந்து இப்போ நானும் வந்து இளம் பொடிகள் தான் சின்ன பொடி தான் நம்ம இப்போ எனக்கும் தெரியும் வந்து இப்போ எனக்கு இப்போ அண்ணாவோட சேர்ந்தவர் வந்து அந்த ஒரு உயிர் ஒரு மதிப்பு தெரியுறா. மதிப்புன்னு சொன்னா வந்து எவ்வளவு இடத்துல போறோம் நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சொல்லி நானும் வந்து அங்கே ஊர் மணிக்குள்ள வந்து பைக் எடுத்துட்டு அம்மாவோட பைக் எடுத்து ஹெல்மெட்லாம் தான் ஓடி திரு கிடக்கிற இடம் எல்லாம் ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது. ஆனால் நானும் எனக்கு வந்து என்ன அந்த இடத்த பார்க்கறதுக்கு அந்த இடத்துல வந்து என்ன கவலைப்பட்ட விஷயம் நான் வந்து அந்த அண்ணா என்ன ஃப்ரெண்ட் பொடி நினைக்கிறேன் நண்பர்கள் நினைக்கிறேன் அழுறாங்களா. அப்போ எனக்கு அழவே ரொம்ப கவலையாக போயிட்டு அவங்க வந்து எவ்வளோ ஏக்கத்தோட பார்த்துருப்பாங்க தான் நண்பன் திரும்ப வருவான்னு சொல்லி. ஒரு அண்ணா வந்து அப்படியே முகத்தை பற்றிட்டு அழுறாருப்பா. எனக்கு பார்க்கவே ரொம்ப கவலையாக போயிட்டு நானும் வந்து அங்கே இப்போ கடைசியாக வந்து காலையில் ட்ரிப் போனது அந்த இடத்துல கூட பொடி நல்லா ஸ்பீடாக ஓடணும். அங்கே பொடி கொஞ்சம் தெரியாதா அப்போ லாங் ட்ரிப் வேறு. அப்போ ஸ்பீடாக கொஞ்சம் போனால் தான் போய் சேரலாம்னு சொல்லி ஸ்பீடாக போகிறது.
ஆனால் ஒரு இடம் கழிந்து போகலாம் வந்து யோசிக்கிறேன், ஏன் வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக ஓடினோம் நாங்கள். இது நடந்திருந்தா வந்து நம்மளோட உயிருக்கு வந்து என்ன நடக்கிறது, அதுவும் தெரியாத இடங்கள் வேறு. அப்போ ஒன்றும் செய்யலை. அப்போ அதுக்கு புறம் வந்து ஃபுல்லாக மெது வாரத்தில் வந்து ஓடி வந்தான். நான் வந்து சொல்லக்கூடியது தான், பொடியில் எல்லாரும் பொடியில் தானே எல்லாரும் வந்து ஒரு நிதானமாக வந்து வாழ்ந்தா வந்து இந்த வாழ்க்கையை வந்து நல்லா ஒரு முன்னேற்றமாக கொண்டு போகலாம்டா. நானுமே வந்து இப்போ எந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து 19 வயசு அந்த டைமில் வந்து என்ன சொல்கிறேன், இளம் வயது தான். ஆனால் வந்து அந்த டைமில் வந்து நான் உள்ள வீச்சிருக்கு தானே, அதுக்கு வந்து ஒரு நியூ இயரில் அன்றைக்கு நான் ஏலான்னு சொல்லியும் தெரிஞ்சபடி என்னை வந்து விடவே இல்லைவா போவோம்னு சொல்லி. அந்த டைம் எனக்கு லைசன்ஸும் இல்லை, எல்போர்ட் தான் இருந்தது. சரியோ, அப்படி வந்து படியனை விடாத ஒரு காரணத்தால் ஒலிம்பிட்டு போனேன். நான் அன்றிரவு ஃபுல்லாக வந்து கண் முழிச்சிட்டு அப்போ வந்து என்ன சொல்கிற இளம்படியன்னா அந்த படியனுக்குமே வந்து அவன் என்னோட கொஞ்சம் வயசு கூட்டின ஒரு படியன். அவனோட பைக்கெலாம் நான் ஏறினேன்னு சொன்னால் என்னோட இன்னும் ஒரு 4 பேர் தான் போனாங்க. மற்ற பைக்காரப்படியும் அவன்கிட்ட பைக்கில் பின்னுக்கு இருக்கவே இல்லை, ஓடுவான் ஓட்டம் நெருப்பு ஓட்டம். நான் அப்போ சண்டை பிடிச்சி அவன் மற்றபடி என் பைக்கில் ஏறி இருந்துட்டு போகிறோம். இவனை விட அவன் மோசன்டாப்பா ஓடுறான ஓட்டம். உண்மையிலே வந்து அது வந்து சின்ன வயசு, நான் ஓடவும் இல்லை, நான் பின்னுக்கு தரேன்னா பயங்கர ஸ்பீட் ஓட்டமுண்டா, பயங்கர ஓட்டம். நான் திருக்கோயிலெல்லாம் தாண்டி அந்த புட்ரெஷரெல்லாம் அரைச்சி போகிறா வெட்டு வேண்டுகளால் ஒருக்கா வெட்டுனா நான் அப்படியே ஆற்றுக்குள்ளே போக பார்த்துச்சு வை. நம்ம வந்து தட்டி ஸ்லோவாக போன்னு சொன்னால் கேட்கானு இல்லை, ரேஸ் ஓடுறானு. எனக்கு உயிரை நான் கையில் பிடிச்சிட்டு இருக்கேன்டாப்பா. திருக்கோயிலெல்லாம் தாண்டி அந்த கோமாரி என்ற ஒரு இடம் என்று இருக்கு, கோமாரி திருக்கோயிலெல்லாம் தாண்டி அதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜூ வெண்ட் மாதிரி உண்டு. அதில் வந்து ஆள் வந்து இப்படி வெட்ட அங்கேருந்து ஒரு பெரிய ஃபிட்டிங் லோரி வந்தது, பெரிய லோரி. அது அந்த நெல் சாமாயத்தில் ஃபிட்டிங் லோரி உண்டு. அங்கேருந்து அது வந்து இப்படி வென் பண்ணு, இவர் வந்து இப்படி வென் பண்ணுற ஆளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம் போயிட்டு நான் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். பின்னுக்கு அடிச்சுட்டான்டா, அடி கொண்டு அப்படியே சிதறி அடிச்சு நானும் பைக்கும் ஒரு 100 மீட்டருக்கிட்ட அப்படியே சுற்றி அடிச்சு போனான். அவன் அவடத்துலேயே விழுந்து கிடந்தவன். இந்த கையில் தெரியும் நினைக்கிறேன், இந்த அடிக்கிற ஒரு தழும்பு. அதேமாதிரி எனக்கு இடுப்புலையும் ஒரு காயம். அவனுக்கு வந்து படியனுக்கு கையெல்லாம் அப்படியே நொறுங்கி போயிட்டு, அவனுக்கு காயம் இல்லாத இடமே இல்லை உடம்பு ஃபுல்லாக. நான் காட்டினால அந்த படியனை களவாஞ்சில் நிற்கிறான். அப்போ வந்து காட்டின இந்த படியன் அந்த ஆக்சிடென்ட் பட்டவன்னு சொல்லி அந்த படியனுக்கு இப்போ வரைக்கும் அந்த கையால் வந்து எதுவுமே செய்யலாது. ஹாஸ்பிட்டலில் கண்டி ஹாஸ்பிட்டலில் வந்து 6 மாதத்துக்கிட்ட இருந்தவன். அப்படி வந்து என்ன சொல்கிற, ஒவ்வொரு ஆளும் செய்யக்கூடிய சின்ன பிள்ளைகளால் வந்து நிறைய விபத்துகள் நடக்குது. எனக்கு வந்து இதில் ஒரு காயம், இடுப்பில் ஒரு முழங்காலில் நோம்பலான ஒரு அடி, அதில் வந்து நடக்கலாம் இருந்தேன்னா நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 நாள் 3 நாள் ஏதோ தான் இருந்தேன். நான் திருக்கோயில் ஹாஸ்பிட்டலில் 2 நாள், களுவாஞ்சிக்குடியில் 1 நாள் 2 நாள் ஏதோ இருந்தது. நான் வந்துட்டேன். ஆனால் வந்து அந்த படியன் 6 மாதத்துக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்தது. இப்போ வரைக்கும் அந்த கையொண்டு சரியான மாதிரிக்கு வந்து இயலாது. அப்படி வந்து ஒவ்வொரு ஆக்களும் வந்து சில விஷயத்தில் யோசிக்கணும். வாழ்க்கையில் வந்து தேவையில்லாமல் ஓடி அடிபட்டு அப்படி உயிரென்ற வந்து உண்மையிலே வந்து ஒரு பொக்கிஷமான உண்டு. அதை வந்து தயவு செய்து கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கோ. எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், ஒரு பொம்பளையெல்லாம் இருக்கட்டும், ஆம்பளை படியனெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சரியாக போனாலும் எதிர வாரவங்க வந்து எப்படி வருவாங்கன்ற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. அந்த அக்கா யோசிச்சுப்பார், அந்த அக்கா தண்டவாட்டில் வந்திருக்கா பிள்ளைகளையும் ஏற்றுட்டு. ஆனால் இந்த பைக் போய் அந்த அக்காவோட பைக்கில் போய் அந்த பைக் கிடக்கிற எல்லாம் வந்து நாங்கள் அட் பண்ணுவோம் பாருங்கள். எல்லா விஷயத்தையும் நான் சின்ன துண்டுகள் அடுத்தனா எல்லாத்தையும் அட் பண்ணுவோம் பாருங்க. அந்த இடத்துல வந்து ரபிக்கெல்லாம் வந்து குமிஞ்சி எல்லா விஷயத்தையும் வந்து ஒவ்வொன்றா வந்து அளந்து இது செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஃபைனலாக வந்து சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் வந்து மிக 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 கவனமாக இருந்து கொள்ளுங்கோ. போக்கிலும் வரத்துலேயும் மிக ஆறுதலாக கவனமாக இருந்து கொள்ளுங்க. நாங்களுமே வந்து எனி டைம் ரோட்டில் தான் திரியிறாங்க. எங்களுக்குமே வந்து அந்த அக்கா அடிச்சேன்னு சொல்லியிருப்போம் பின்னால் வந்து. அப்படி வந்து எந்தெந்த டைமும் அப்படியான இதுகளும் நடக்கலாம். கவனமாக இருந்து கொள்ளுங்கன்னு சொல்லி இது ஒரு விழிப்புணர்வு காணொளி மாதிரி மக்களாகி உங்களுக்கு நாங்கள் வந்து எங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு 10 பேர் ஆக்கலான்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு கொஞ்சமாக யோசிக்க வேணுமன்றதுக்காக நாங்கள் இந்த ஒரு வீடியோவை இந்த நைட் டைமில் இருந்து நாங்கள் கதைச்சி அப்லோட் பண்ணுறோம். சரி, ஓகே, அப்போ முடிச்சுக்கொள்வோம். இந்தளோட வீடியோ நாங்கள் வந்து முடிச்சுக்கொள்கிறோம். நாங்கள் சொன்ன கருத்துக்கள் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்வோம். பாய்.